வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னா இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம ஒரு பாயிண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்டரு அதே ஸ்ட்ரக்சரை போய் பாயிண்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு அந்த சின்டெக்ஸு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ஒரு குட்டி கான்செப்ட் தான். எ ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஏ பாயிண்டர், ஒரு பாயிண்டராக தான் இருக்கும். அந்த பாயிண்டர் என்ன பண்ணுன்னா pointing to the same structure is known as self-referential structure. பாருங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சருக்கான கீவேர்ட் ஸ்ட்ரக்ட். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டேன் டேக். இங்கே தான் டேக் ஃபீல்டு இருக்கும். அதுக்குள்ளே மெம்பர் 1 மெம்பர் 2 இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்கும். நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் ஒரு ஸ்ட்ரக்ட், திரும்பவும் அதே டேக். இங்கே நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், இந்த டேகுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். அந்த பேரில் இங்கே ஸ்டாரை போட்டேன். இந்த ஸ்டார் எதை நோட்டீஸ் பண்ணுதுன்னா, எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இதே ஸ்ட்ரக்சரை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சருக்குள்ளவே தானே இருக்குது இந்த ஸ்டாரு, இந்த பாயிண்டரு, அதுதான். ஸோ ஒரு பாயிண்டர் வந்து என்ன பண்ணுது, சேம் ஸ்ட்ரக்சரையே வந்து பாயிண்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ இங்கே ஸ்ட்ரக்ட் நான் புக்குன்னு தரேன்னு வச்சுங்களேன். இங்கே ஸ்ட்ரக்ட்டு புக்கு தான் இருக்கும். ஸ்டார் அது புக்குக்கு ஒரு பேர் பின்னு கொடுத்துட்றேன். இந்த பி எதை நோட்டீஸ் பண்ணுது, எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த புக்கை தான் மென்ஷன் பண்ணுது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பாயிண்டர் வந்து சேம் ஸ்ட்ரக்சரையே பாயிண்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்ட்டுக்கு பேர் வந்து எம்ப்ளாயி. ஸோ இஎம்பின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா கோடு, எம்ப்ளாயினுடைய கோடு வந்து ஒரு நம்பர் தானே, அது ஒரு இன்டீஜர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இந்த ஸ்ட்ரக்டை எம்ப்ளாயி ஒரு ஸ்டார் ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுறேன், இபிடிஆர். இந்த இபிடிஆர் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, எதை பாயிண்ட் பண்ணுது, இந்த எம்ப்ளாயி தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ திரும்பவும் இதே ஸ்ட்ரக்சர் தான் பாயிண்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் கண்டெயின் 2 மெம்பர்ஸ். ஒன்று வந்து இந்த இன்டீஜர் மெம்பர் டைப் ஐட்டம், அனதர் வந்து இந்த பாயிண்டர் மெம்பர். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 2 மெம்பர். ஒன்று இன்டீஜர், இன்னொன்று வந்து பாயிண்டர். ஸோ இது ஒரு மெம்பர், இன்டீஜர் வந்து ஒரு மெம்பர், அடுத்தது இந்த பாயிண்டர் வந்து ஒரு மெம்பர். ஓகேங்களா? தேர்ஃபோர் திஸ் இஸ் த ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டார் இபிடிஆர் எதை டேக் பண்ணுது, இஎம்பியை தான். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். சேம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரு அதே ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் பாயிண்டர். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ண, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அதுக்கு டெஃபினிஷன், அதுக்கு சின்டாக்ஸ், அப்புறம் அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள், அதுக்கான மீனிங். ஸோ இவ்வளோ எழுதினாலே போதும். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.